நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அதால் இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ். ஏன்னா இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே தான் எங்களுக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் அப்பாயிட்டு. அதனால அம்மாவுக்கு வந்து நான் தேங்க் பண்ணி கொள்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர். மோட்டிவேட் பண்ற இந்த ஹஸ்பண்ட் தான் எனக்கு காரணம் சொல்லணும். යාපනයේ කැම්පස් එකේ ඉගෙන ගන්නවා කියන්නේ ඒක වෙනස්ම අත්දැකීමක්. මොකද මේ කල්චර් එක ඒ තියෙන සංස්කෘතිය හැමදේම වෙනස්. ட்ரெடிஷனலான பல்கலைக்கழக கற்கைகளை பற்றி ஒரு கேள்விக்குறி, இதுக்கு போகணுமா, ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு இதுக்கு போகலாம்னுட்டு ஒரு நிலைமை வந்துருக்கு. அது யுத்த காலத்தில் வந்து எனக்கு வந்து 2 வயசு இருந்தாலும் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்கு. இங்கேருந்து இடம்பெயர்ந்து கொக்கனா வரைக்கும் போய் அங்கால வந்து வவுனியா வரைக்கும் போனது சகல. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வீதியில் தான் இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் 40வது கன்வெகேஷன் 2026ஆம் ஆண்டுக்கானது. பல்கலைக்கழக பட்டதாரிகளோட இன்றைக்கு கதைச்சு பார்ப்போம் என்ன மாதிரி அவைண்ட இன்றைய நாள் அனுபவம் இருக்குன்னு சொல்லி. பல கனவுகளோட படித்து இன்றைக்கு வந்து பட்டம் பெறியினம். குடும்பமாக வந்து இந்த நிகழ்வுகளை எல்லோரும் சந்தோஷமாக கலந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறத நாங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு இந்த காணொலியில் அவங்க தெளிவாக காண்பிச்சிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீதியில் பார்த்திங்கன்னாலே தெரியும், எங்களோட அன்புக்குரிய நம்மளோட நண்பர்கள் நம்பிகளுக்கு கொடுக்கறதுக்காண்டி, உறவினர்கள் கொடுக்கறதுக்காண்டி இந்த பொக்கேகள் வந்து இதில் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து வேண்டி அவைகளுக்கு கொடுத்து அவைகளை சந்தோஷப்படுத்தி கொள்கிற மாதிரி யூனிவர்சிட்டிக்கு முன்னாலேயே வந்து இந்த விஷயங்கள். இது மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டிக்கு உள்ளுக்கையுமே வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோர்கள் போட்டு பொக்கேஸுகள், சர்ப்ரைஸ் டெலிவரி, அந்த மாதிரி இந்த ஃபோட்டோஷூட் பூத்துகள் எல்லாம் வந்து நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். சின்ன அழகான டெடிஸோட எல்லாம் நிறைய பேர் போகிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டெடிஸ் எல்லாம் வந்து முன்னாலேயும் வந்து சேல்ஸுக்கு வச்சிருக்கணும். ஸோ இதில் வேண்டியும் நீங்கள் உங்களோட பிடிச்சவங்களுக்கு வந்து கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த முன்பக்க யூனிவர்சிட்டியின் அந்த என்ட்ரன்ஸோடையே எல்லாரும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான செட்டப் எல்லாம் செஞ்சு வச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கணும். உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எல்லாரோடையும் கேட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் குடும்பமாக, ஃபேமிலிஸாக, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கொண்டு நிற்கணும். பாருங்கள், இதில் கேக்கெல்லாம் வெட்டுறாங்க, கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அவங்களோட இந்த நாளை வந்து சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலுக்கு புதுசாக வரீங்கண்டா பார்க்குறீங்கண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி தான் தொடர்ச்சி நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக் மெமரிஸ்ன்னு சொல்லி இவங்க ஒரு இடம் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ எங்கேயும் வந்து ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் செஞ்சு விட்டுக்கணும். நாங்கள் உங்களுக்கு போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் போட்டு சிக்னேச்சர் போட்டு ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கணும். அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஏதாவது நாங்கள் சிக்னேச்சரோ ஏதாவது விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க எல்லோரும். வணக்கம், நான் மெடிக்கலாஜிஸ்ட். என் பேர் வந்து சுராஜா ரஜிகா. நான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து ஆர்ட்ஸ் துறையில் படித்தேன். இன்றைக்கு எங்கள் அம்மாவோட வந்து நிகழ்வுகளை கலந்து கொள்வது வந்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி என்ன போல கிராஜுவேட் ஆகிறதுக்கு வந்த எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு அம்மா மட்டும்தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அம்மாவுக்கு வந்து நான் லைக் பண்ணி வெல்கம். ஒரு நல்ல ஜாப் பண்ண எடுக்க வேணும், நல்ல நிலைமைக்கு வர வேணும். அப்படி இல்ல, ஸ்பெசிபிக்கா இல்ல, இருக்குது, வெளியில சொல்ல விரும்பல. இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிற இந்த மிக்கி நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிற்கிற அக்காராளுக்கு வந்து ஓகே எல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட அன்புக்குரிய ஆக்களுக்கும் நீங்கள் இவையில் புக் பண்ணி சர்ப்ரைஸுகள் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிரசன். என் இடம் வந்து முல்லைத்தீவு. நான் வந்து வவுனியா கேம்பஸில் வந்து 3வது கட்டளை பிபிஎம் வஜ்ரோப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செய்தேன். இன்றைக்கு வந்து என் பட்டமளிப்பு விழாவுக்கு வந்துருக்கேன். நான் தான் வந்து என் குடும்பத்தின் முதலாவது பட்டதாரி என்பது பெருமகிழ்வு அடைகின்றேன். எனக்காக அனைத்து விதமும் உதவி செய்த எனது நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள் இந்த டைமில் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைய தினம் வந்து எங்களோட வவுனியா வளாகம் மற்றும் கிளிநொச்சி மற்றது ஜப்னா கேம்பஸ் அந்த மூன்று பல்கலைக்கழகங்களும் படித்த மாணவருக்கான பட்டங்கள் வழங்கப்பட்ட என்பதை ஆட்சியுடன் தெரிவித்துள்ளது. என்னை பற்றி சொல்லணும்னா 2009 யுத்த காலத்தில் வந்து எனக்கு வந்து 2 வயசு. ஆனால் இருந்தாலும் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து இடம்பெயர்ந்து கொக்கனா வரைக்கும் போய் அங்கால வந்து வவுனியா வரைக்கும் போனது சகலதும் ஞாபகம் இருக்குது. அப்படியே நாம் வந்து ஸ்காலர்ஷிப் எழுதினது வந்து கேம்ப்லாம் எழுதினோம். வவுனியா கேம்பில் எழுதினது அது வந்து ஸ்காலர்ஷிப் ஒரு 23 மார்க்ஸ் வந்தது. மற்றது வந்து ஓ லெவலில் வந்து 5 இயர் ரிசல்ட்ஸ் எடுத்து நான் A லெவலில் வந்து A2V எடுத்து ஆர்ட்ஸ் தான் படித்தது. ஆனால் வந்து பிபிஎம் செலக்ட் ஆகி வவுனியா கேம்பஸில் படித்து இன்றைக்கு வந்து டிகிரி தெரியுமா. මම වවුනියා විශ්වවිද්‍යාලයේ තමයි ඉගෙන ගන්නෙ. ඇත්තටම යාපනයේ කැම්පස් එකේ ඉගෙන ගන්නවා කියන්නේ ඒක වෙනස්ම අත්දැකීමක්. මොකද එහි කල්චර් එක, ඒ තියෙන සංස්කෘතිය හැමදේම වෙනස්. ඉතින් ඒ නිසා අපිට ගොඩාක් දේවල් ඉගෙන ගන්න ලැබුණා මේ යාපනයේ කැම්පස් එකට ආව නිසා. ගොඩක් අය බයෙන් ඉන්නේ යාපනය කියලා කිව්වම. ඉතින් ඇත්තටම එහෙම බය වෙන්න කිසිම දෙයක් නැහැ. අපි හරිම සතුටින් සහයෝගයෙන් තමයි අපේ වැඩ කටයුතු කරගත්තේ. ඉතින් අද දවසේ ඇත්තටම අපි හැමෝටම ගොඩක් සතුටුයි. මම බතුල්ලේ තාප්ෂි ශාමින්. බද තේරුන්නේ කියන්නේ. ඇත්තටම මෙහි පැත්තේ ඉන්නේ දෙමළ ජනතාව මුස්ලිම්. මම හිටියේ වවුනියා කැම්පස් එකේ. එතකොට හිටියේ ගොඩක් මුස්ලිම් ජනතාව. මුස්ලිම් ජනතාව වගේම දෙමළ ජනතාව ගොඩක් අපිට උදව් කරා. ඉතින් ඇත්තටම මෙහි හැමෝම ඉන්නේ හරිම සහයෝගයෙන්. ඇත්තටම සතුටුයි යාපනයේ විශ්වවිද්‍යාලයේ වවුනියා කැම්පස් එකට තේරින්න ලැබිච්ච එක ගැන. என் பேர் பதுத்தி முகமது சஃப்னா பானோ. நான் வந்து கல்முனையிலிருந்து வந்துட்டேன். எங்களோட வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இது வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அதால் இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ். ஏன்னா இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே தான் எங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு வேலை இங்கே அவங்களோ சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா அங்கேருந்து நாங்கள் நாங்கள் இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னு சொன்னாங்க கன்வகேஷன் ரோட்ல இருந்து அவுட்டோருக்கு வந்த டைம்ல ஆட்டோ இல்லாம நின்று நாங்க எங்க வரணும்னு சொல்லி பெரிய வெஹிக்கிள் உள்ளுக்கு வரையலான்னு சொல்ல ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அப்ப தானாவே ஆட்டோகிராஃப்ல எல்லாம் வந்து கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிட்டு வந்தாங்க. இனி ரூட்டுகள் கட்ட டைம்லயும் சொன்னாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஓகே எவ்ரிதிங் இஸ் குட். நிறைய தடைகள் இருந்துச்சு. ஏன்னா தூரம் இருந்து வந்ததால கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள் ஃபேமிலியில வந்து இல்லாதால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தான் கிடைச்சதால அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. ஓகே எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஐ பிகம் அ ப்ராஜெக்ட் மேனேஜர். இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய பேர் வந்து லஜிதர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர். இன்றைக்கு வந்து 2026 பட்டமளிப்பு விழா வைபவத்தினுடைய 3வது நாளில் வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து 3500 சொச்சத்துக்கும் கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து தங்களுடைய பட்டங்களை வந்து குடும்பத்தோடு வந்து மிக மகிழ்ச்சியான ரீதியில் வந்து பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இன்றைய நாள் வந்து உண்மையாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிக கடினமான தருணங்களை கடந்து வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து படித்து சென்றிருந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து மிக முக்கியமான நாளாக இருக்குது. இந்த 2026 வந்து பட்டமளிப்பு விழா வந்து கடந்த முறை மாதிரியான சந்தோஷமான களியாட்டமான நிகழ்வுகள் இல்லாவிட்டாலும் ஆனால் மாணவர்களுக்கு வந்து மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு வந்து
ஒரு மிக பிடித்தமான ரீதியிலே வந்து இந்த பட்டமளிப்பு விழா வந்து நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி. வணக்கம், நான் ஆதில், மட்டக்களப்பிலிருந்து. நான் இங்கே விஞ்ஞான சிறப்புமானி பட்டம், அதாவது பௌதீகவியல் சிறப்புமானி பட்டம் 40வது பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு பெற்ற ஒரு கிராஜுவேட் ஒரு ஆள். இந்த கிராஜுவேஷன் பற்றி கேட்குறேன்னா உண்மையாக இந்த காலத்தில் இன்னும் ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. வெளியில் இப்போ நிறைய ப்ரைவேட் கோர்சஸ் இதுகள் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாக அது வரவேற்க வேண்டியது, எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும். ஆனால் என்ன கன்வென்ஷனலான ட்ரெடிஷனலான பல்கலைக்கழக கற்கைகளை பற்றி ஒரு கேள்விக்குறி, இதுக்கு போகணுமா, ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு இதுக்கு போகலாம்ன்ற ஒரு நிலைமை வந்துருக்கு. ஆனால் இவ்வளோ என்ன ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும் தானே. என்ன ட்ரெடிஷனலான ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது ஒரு என்ன பாரம்பரியமான ஒரு வேலை வரக்குள்ள கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி கண்டிப்பாக என்ன இது ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தட்ன்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை. ஏண்டா இதன் மூலமாக தான் நிறைய ஸ்கில்ஸ் அதோட ஓரியன்டான நிறைய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது இருக்க போதே தவிர எல்லாரும் யோசிக்கிறது இங்கே வந்தோன்னே வெளியில் போகக்குள்ள ஒரு வேலை கிடைக்கின்றது. அது இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த செட்டப்பை தாண்டி இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதை சரியாக யூஸ் பண்ணணுன்றது தான் ஒரு முக்கியமான இது. அதுவும் இல்லாமல் இப்போ எங்களோட போகிற கிராஜுவேட்ஸ்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதான், வெளியில் போய் வேலை இல்லைன்றதை தாண்டி உண்மையாகவே அதுக்கு அரசு அதுக்குரிய முறையான இதை எடுக்கணும். அதை தாண்டி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற தொழில் முயற்சியாண்மையை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றது என்ற கருத்து. இந்த பேர் வந்து வசந்தராஜா விஷ்ணு. உங்கள் வீட்டோட 2வது கிராஜுவேட்டாக நான் வந்திருக்கிறேன். என் சொந்த ஊர் மாத்தளை ரத்தோட்டங்கிற பிரதேசத்துலேருந்து வந்திருக்கேன். ஓ-லெவல் நார்மல் ரிசர்ச் தான், பட் ஏ-லெவல் ஒரு நோக்கோட படித்து கிராஜுவேட் செலக்ட் ஆகி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். இங்கே தங்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. பட் என் ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட். நான் என்ன நினச்சாலும் அந்த அடுத்த நிமிஷம் கைக்கு கொடுத்துடணுங்கிறதுல அவங்க எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு நிற்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு பெரிய காரணம் அப்பா இறந்துட்டாரு. என்னோட கிராஜுவேஷன் டைம் இறந்துட்டாரு. பட் அவர் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. எப்படியுமே ஒரு தடவை யாராக இருந்தாலும் யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பில். நான் பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தது யூனிவர்சிட்டிக்கு வந்து தான். ஸோ எல்லோரும் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி வாங்க. அடுத்தும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிற ஐடியா இருக்குது. கண்டிப்பாக படிப்பேன்னு நம்புகிறேன். என் ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. ஒன்றும் பிரச்சனை. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ஜஃப்னாலே இருந்தாங்க. நோட்ஸ் கொடுக்கறது, அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. லெக்சரர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அதே டைம் எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக படிக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆரம்பத்தில் வந்து இங்கே படிக்க வைக்கணும்னு ஸ்டார்ட்ல ஆசைப்பட்டது வந்து எங்கள் அப்பா தான். அப்பா வந்து நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. இதே ஒரு டீச்சராக பார்க்கணும்னா அவரோட ஒரு பணம். அப்போ காலங்கள் போகக்குள்ள வந்து அப்பா ஹார்ட் அட்டாக் தான் இருந்துட்டாரு. அதுக்கப்புறமா அம்மா தான் இதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. படிக்கிறதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து வெரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிலைமைக்கு மாறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாரு. இந்த வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நான் படித்து வந்தேன்னு சொல்லணும். மிச்சம் கஷ்டப்பட்டு அப்பா வந்து கூலி வேலை செஞ்சு அந்த அப்படித்தான் ஸ்டார்ட்லேயே எங்களை வந்து படிக்க வச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் வந்து சின்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடைச்சிது. அதுக்கப்புறம் அதுலேயும் அந்தளவு சேலரி ஒன்று கிடைக்கல. அந்த சேலரி வந்து சும்மா நார்மலான ஒரு சேலரியாக இருந்ததுனால ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எங்களோட அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர் கூட இருக்கிறோம். அப்போ அந்த 3 பேரையும் வந்து படிக்க வச்சு பார்க்கணுன்றது அப்பாவோட ஆசை. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஆசையை வந்து அப்பாவால் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தும் வந்து அவர்கிட்ட ஒரு கனவுக்காக வேண்டி அவர் ஆசைப்பட்டுட்டான்றதுக்காக வேண்டி லைஃப்ல ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணுன்றதுக்காக வேண்டி ஒரு வைராக்கியத்தோட அவருக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட வந்து இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க என் பேரண்ட்ஸும் என் ஃபேமிலியும் முக்கியமா என்னை மோட்டிவேட் பண்ற என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு காரணம்னு சொல்லுவோம். சில ஹஸ்பண்ட்மார் வந்து இடையிலேயே படிப்பை நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை.
கடைசி வரைக்கும் நீங்க உங்களோட படிப்பை எந்த அளவு கொண்டு போகணுமோ அந்த அளவு கொண்டு போகன்னு தான் சொல்லிக்கிறாரு. நான் இந்த நிலைமைக்கு வந்து இந்த இடத்துல நிக்கிறதுக்கு வந்து அவங்க எல்லாரும் தான் காரணம். நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதலாவது வந்து என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். அடுத்தது வந்து என் குடும்பத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செல்வராஜ் ரிதுஷன். நான் பதுளை மாவட்டத்தின் வெளிமடை பிரதேசத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று பட்டதாரியாக மாறியுள்ளேன். உண்மையிலே இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், இந்த ஒரு நாளுக்காக பட்ட கடினங்களும் பட்ட வேதனைகளும் பாடுபட்ட விடயங்களும் ஏராளம். அந்த அடிப்படையில் இந்த நாளை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கே முதல்கண் நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய பெற்றோருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். அது மட்டுமின்றி எதிர்கால சமுதாயத்திற்காக கூற வேண்டிய முக்கியமான விடயம், கட்டாயம் உங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு விடயம் என்றால் அது கட்டாயம் கல்வி மட்டும்தான். ஆகவே கல்வியில் சிறப்பது என்பது வாழ்க்கையின் மிக 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 அரிதான ஒரு விடயம். அவ்வாறு சிறப்பீர்களாயின் அது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் மேல்படுத்திய தீரும். ஆகவே எதிர்கால சந்ததியினரும் சிறந்த முறையில் கல்வி கற்று நீங்களும் ஒரு சிறந்த பட்டதாரியாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. දීශානි මානේ මම මගේ ගම හලාවත මගේ කැම්පස් එක වවුනියා විශ්වවිද්‍යාලය අවුරුදු 4ක අත්දැකීම එක අද ගොඩක් සතුටුයි. අද උපාධිය ලබා ගන්න ලැබීම ගැන අපි ගොඩක් සතුටු වෙනවා. ඔයාට කවුද කැප් කරනවා දැනියෙන්නේ? ඔයාට කවුද කැප් කරනවා දැනියෙන්නේ? මෙහෙටද දැනියට ඔයා කවුද ඔයාට හෙල්ප් කරන්න? මගේ ගෙදර අය සහ මගේ යාළුවෝ ගොඩක් මට උදව් කරා. අද ගොඩක් සතුටුයි. ඒගොල්ලන්ට ගොඩක් සතුටුයි අද මම මේ ඉන්න තැන ගැන. යාපනයේ ජනතාවේ ආදරය ඒගොල්ලෝ ගොඩාක්ම හොඳයි. ටැමිල් මුස්ලිම් එහෙම කියලා වේදයක් නැහැ. හැමෝම එක විදිහට සහෝදරත්වයෙන් අපි කට්ටිය හිටියා.